ஹலோ நம்ம பாக்ஸிம் சேனலில் இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போனால் நம்ம எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே கூகுள் மேப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துடைய லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தவிர நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ட்ரிக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அதில் ஏதாவது ஒன்றாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா நண்பா, இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது ட்ரெயின்லையோ பஸ்லையோ வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய லொக்கேஷன், அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து மதுரை போகிறேன்னா சர்ச்சில் போயிட்டு இப்போ சென்னை டு மதுரைன்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைமில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் மற்றும் பஸ் டீட்டெயிலை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த வைகை எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சென்னை எக்மோர்ன்றதை கிளிக் பண்ணனா இந்த டைமில் சென்னையிலேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின் டீட்டெயில் மற்றும் டைமையும் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பர்டிகுலராக அந்த வைகை எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து டிக்கெட் புக் பண்ணி வந்துட்டுருக்கீங்கன்னா இப்போ அந்த ட்ரெயினை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ட்ரெயின் வந்து பர்டிகுலராக எந்தெந்த ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதோடைய லைவ் லொக்கேஷனை அதோடைய ஃபுல் அப்டேட்டை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை பேக்கில் வந்துட்டிங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த பஸ் டீட்டெயிலும் தெரிஞ்சிக்க முடியும். இந்த பஸ்ஸை வந்து நம்ம புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்படியே புக் பண்ணிக்க முடியும் நண்பா. இதுக்காக நீங்கள் ட்ரெயின் டைம் மற்றும் அதோட லைவ் லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் மேப் அப்ளிகேஷன் மூலமாகவே தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த 3 லைன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. இதில் வந்து இந்த லொக்கேஷன் ஷேரிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை வந்து இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா இப்போ நம்ம எங்கேயாவது நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டோடைய அட்ரஸ் வந்து தெரியலனா நம்மளுடைய லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணோம்னா அவங்க வந்து லைவ் லொக்கேஷனை வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ணி ஈஸியாக நம்மளை ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நம்ம ஷேர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு அவங்க லைவாக வந்து நம்ம லொக்கேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த -+ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இந்த லொக்கேஷனை உங்களுடைய சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, மெசஞ்சரு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ஷேர் பண்ண லொக்கேஷனை கிளிக் பண்ணி லைவாக வந்து உங்களை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்களுடைய லொக்கேஷனை நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும் நண்பா. தேர்ட் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா நண்பா, அந்த 3 லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்காங்க. அதில் வந்து ஸ்டார்ட் டிரைவிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காகனா, அதாவது இப்போ நம்ம பர்டிகுலராக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை, அதுக்கு வந்து நமக்கு ரூட்டே தெரியாது நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணதவரை அந்த செட் டெஸ்டினேஷன் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு இப்போ நான் வந்து சென்னைக்கு போகிறேன், இது வரைக்கும் எனக்கு ரூட்டே தெரியாதுன்னா இப்போ நான் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து அந்த சென்னைக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரூட் மேப்பை வந்து இந்த மேப்லேருந்து லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூட் மாதிரி வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க. ஈஸியாக வந்து உங்களோட லொக்கேஷனுக்கு மட்டும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி போய்க்க முடியும். அண்ட் ஈஸியாக நீங்கள் இதில் ரூட் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் நண்பா. ஃபோர்த்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா நண்பா, இந்த கூகுள் எர்த் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் எர்த் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த கூகுள் எர்த் மூலிமா அதாவது நீங்கள் ஒரு சேட்டலைட் வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காது. அண்ட் வந்து இந்த கூகுள் எர்த் மூலிமா பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த சேட்டலைட் வியூவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நம்மளால் ஒரு 3D வியூவில் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ இதோடைய 3D வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது நமக்கு ஒரு சைடில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் நம்மளால் வந்து சாய்வாக பார்த்துக்க முடியும். இதனால் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம போகக்கூடிய லொக்கேஷன் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியாது சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்து. ஸோ அதனால் இந்த கூகுள் எர்த் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சேட்டலைட் வியூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆட் ஏ மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணியான்பா. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காகனா, அதாவது நீங்கள் ஓனாக நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க, அதோடைய அட்ரஸ் வந்து கூகுள் மேப்பில் வந்து ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ அப்படி இல்லைன்னா அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸான வந்து ஒரு டெம்பிள் இருக்கலாம், அல்லது லேக்கு, ஃபால்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது வந்து கூகுள் வியூவில் வந்து இருக்காது. பிகாஸ் வந்து அதாவது மெயினான ஒரு பிளேஸு, மெயினான ஒரு லொக்கேஷனை மட்டும் தான் கூகுள் அட்ரஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஷாப்பு அல்லது உங்கள் ஏரியாவில் ஃபேமஸான இடத்த வந்து இதில் நீங்கள் அட்ரஸ் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா அதோடைய நேமு, கேட்டகரி, அதாவது நீங்கள் எந்த மாதிரி ஷாப்பா, ஸ்கூலா, ரெஸ்டாரண்ட்டா அந்த மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லொக்கேஷன் மேப்புங்கிறது உங்களோட லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. அந்த லொக்கேஷனை ஆட் பண்ணும்போது அதில் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுடைய ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது உங்களுடைய லொக்கேஷனை வந்து அதில் வந்து
அட்ரஸ் வந்து வியூவில் இருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் ஒரு ஷாப் நேம் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த லொக்கேஷனில் வந்து அவங்க யாராவது கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போது உங்கள் ஷாப்போடைய அட்ரஸ் வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆகும். இதனால் வந்து உங்கள் ஷாப்புக்கு வந்து ஒரு விசிட்டர்ஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நண்பா. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆப்ஷனுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்குன்னு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.